வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி விஜய் விருமன். இன்றைக்கி நம்ம தக்காளி விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளி விவசாயம் வந்து ஒரு லாட்ரி மாரிங்க. என்ன லாட்ரின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நல்ல விளைச்சல் இருக்கும், பார்த்தீங்கன்னா விலை இருக்காது. ஏன் விலை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விளைச்சல் இருக்கும். அதே போல் அதிக விலை இருக்குன்னா அதிகமான மழை பெஞ்சு தக்காளி வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் ஒரு 50 பெட்டி வர இடத்துல ஒரு 5 பெட்டி வரும். அதனால தான் அதிகப்படியான விலைக்கு காரணமே அதுதான். தக்காளி விவசாயத்தில் ஒரு 100 விவசாயிக்கு ஒரு 10 விவசாயி வேணால் லாபம் பார்க்கலாம். ஆனால் 90 விவசாயி வந்து இன்னும் வந்து நஷ்டம்தான் அடைகிறாங்க. என்னோடய வயசு இப்போ 30. நாங்களும் என்னோடய சின்ன வயசுலேருந்து தக்காளி போடுறோம். ஒன்று விளைச்சல் இருந்தால் விலை இருக்காது, விலை இருந்தால் எங்கள்கிட்ட விளைச்சலே இருக்காது. இதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தக்காளி ஒரு லாட்ரின்னு. அது கிடைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்கும் வந்து அந்த லாட்ரி கிடச்சிடாது. அதிகமாக லாபத்தை எதிர்பார்த்து நம்ம விவசாயம் பண்ணாமல், விவசாயம் செய்வது நம் கடமை என நினச்சி நம்ம விவசாயம் எப்பயுமே செய்வோம். அது விளைச்சலும் விலையும் அந்த இறைவனாக பார்த்து நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போ நம்ம ஏற்றுக்கிடுவோம். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். நம்மளோட தக்காளி வர்றதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிரும். நான் உங்களுக்கு 10 நாள் கழித்து நம்மளோட தக்காளி என்ன விலை இருக்குது, எவ்வளோ வருது என்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். விவசாயத்திற்கு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. விவசாயம் வாழ்க.